இந்த ஆண்டு நீட் தேர்வு முடிந்து முடிவுகள் வெளியான பிறகு பூதாகரமாக எழும் முறைகேடு புகார்களும் வழக்கின் திருப்பங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது நீட் தேர்வு முடிவுகள் மையங்கள் வாரியாக வெளியாகியுள்ள நிலையில் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று இப்போது பார்க்கலாம். இதெல்லாம் வெளியிட்டு அனலைஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்த மாதிரி தான் தெரியுது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் நம்பர் 231608 நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூல் அட் அம்பேத்கர் சுவாக் ரோத்தக் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேலே வாங்கியிருக்காங்க. இது ஒரே சென்டரில் இவ்வளவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி அந்தமான்ல டாப்பர் டுக் த எக்ஸாம் ஒரு அந்தமான்ல இருக்கிற சென்டர்ல இல்லாம ராஜஸ்தான்ல போய் அந்த பையன் எக்ஸாம் எழுதி டாப்பரா வாங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மாணவன் முறைகேட்டில் ஈடுபடுத்த ஒரு மாணவன் கூட இந்த எம்பிபிஎஸ் சீட் ஜாயின் பண்ணுகிறார். இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அத்தனை மாணவர்களும் லைஃப் பேன் இன் எம்பிபிஎஸ். எந்த காரணத்துக்கும் அவன் ஜன்மத்துக்கு அவன் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி மாணவர்கள் ஒரு டாக்டரா ஆனா கண்டிப்பா நாட்டுக்கு தான் ஒரு பெரிய கெடுதல் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஒவ்வொரு சென்டர்லையும் எந்தெந்த மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப அந்த சென்டரோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய சென்டர்ஸ் எதெல்லாம் பிரச்சனைக்குரிய சென்டர்ஸ்னு டிக்ளேர் பண்ணப்பட்டதோ அந்த சென்டர்ஸ்லாம் நிறைய பேர் 600 மதிப்பெண்கள் மேல எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு முரண்கேடு இருந்தது அப்படின்னாலே இது ஒரு மெரிட்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அவரோட மெரிட்டை பாதிக்குது. அதனால உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒரு பாசிட்டிவா நம்ம ரிப்ளை தருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது இப்ப இந்தியா முழுவதும் இந்த மாதிரி இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சுன்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் கொண்டு போகக்கூடிய ஒரு ஈஸியான வழிமுறைகள் இருக்கிறதுனால இது மாணவர்களோட எதிர்காலம் ஒரு 100 மாணவர்கள் இல்லை 500 மாணவர்கள் இந்த மாதிரி முறைகேடுகள் பண்ணி வந்திருந்தாங்க அப்படின்னா இது மூலமா எத்தனையோ மாணவர்கள் பின்னாடி மெரிட்ல உள்ள மாணவர்களோட அவங்க பாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே இதுல எய்ம்ஸ்ல இப்ப மாணவர்கள் 3 பேர் அரெஸ்ட் பண்ணிக்காங்க அப்படின்னா அப்ப இந்த மாணவர்களும் இந்த வழிமுறையில தான் போனாங்களா, இதுக்கு முன்னாடி நல்லா நடந்தது அப்படின்னு நம்ம திருப்பி பின்னாடியும் போய் பார்க்க வேண்டியது. தேர்வை ரத்து செய்வார்களா, மீண்டும் மறுதேர்வுக்கு அவர்கள் உத்தரவிடுவார்களா என்பது நம்மால் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த விவாதத்தை பார்த்தால் நம்மால் எந்த முடிவுக்கும் வர முடியல. நாம் என்ன உணர வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீட் என்பதே ஒரு முறைகேடுன்றதை நீங்க உணரணும். எங்கேயும் பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்காக நீங்க பல்கலைக்கழக மாணவர்களை தேர்வு எழுத வச்சுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அப்போ இப்போ நடந்திருக்கக்கூடியது என்ன, எம்பிபிஎஸ் சேர்ந்துட்ட மாணவர்கள் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் இவங்கெல்லாம் நீட்டுக்கான அந்த மையத்தில் அமர்ந்து அல்லது வெளியில இந்த மாணவர்களுக்கு விடைகளை தயார் செய்து கொடுக்கிற பணியில ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஆக முறைகேடில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அப்ப முறைகேடில் யார் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்கன்னு கேட்டா நீட் மூலமாக மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற்றிருக்கிற அந்த தேர்வர்கள், அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். அதுவும் எந்த மாதிரி மருத்துவக் கல்லூரிகள், எய்ம்ஸ் போன்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்களே இப்படிப்பட்ட முறைகேட்டில் வந்திருக்காங்கன்னா அப்ப நீட் மூலமாக உங்களால் மருத்துவத்திற்கென்ற ஆர்வம் உள்ளவர்களை தேர்வு செய்ய முடியலன்றது தெளிவாயிருச்சு.